ஹலோ வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவி நேயர்களே மாணவர்களே ரொம்ப நாளாக ஆங்கிலத்தில் வீடியோ போடையில ஐ ஆம் சாரி கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அப்போ முத்துக்குமார் என்றவர் நேற்று என்னட்ட கேட்டிருந்தார், என்ன விஷயம் சொல்லுங்க, இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவர் கேட்டதுக்கு நாங்கள் அவர் கேட்ட மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. இது உங்களுக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அவர் கேட்டது என்ன விஷயம் சொல்லுங்க. What is the matter? Tell me. நான் வர்றேன். இந்த what is the matter என்றதே ஓரளவு உங்களுக்கு ஓகே தான். What is the matter? Matter அப்படின்னு சொல்லி சொன்னா விஷயம். What is the matter? What's the matter? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். தேங்க்யூ முத்துக்குமார். இந்த வீடியோ நீங்க பார்த்தா அது உங்களுக்கான வீடியோ தான். What is the matter அப்படின்னு கேட்கறது. அடுத்தது இதே நான் வச்சு சில எக்ஸ்ட்ராவா சில வசனங்கள் அமைச்சிருக்கிறேன் உங்களுக்கு, ஒரு 10-15 வசனங்கள். What is the problem? என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறது. What is the problem? What is the problem? ஓகே அப்படின்னு கேட்கறது. அடுத்தது what is the plan? பிளான்ன்றது திட்டம். அப்ப என்ன திட்டம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். What is the plan? ஓகே, what we can do? What is the plan? ஓகே, then what is the plan? என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கறது. அடுத்தது what is the weather? இன்றைக்கு காலநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறது. What is the weather? What is the weather? What is the weather? What is the weather? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, அடுத்தது என்ன வேறுபாடு இது ரெண்டுக்கும் இடையில அப்படின்னு கேட்கறது. ஓகே, what is the difference? What is the difference? ஓகே, what is the difference? என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு கேட்கறது. அடுத்தது what is the meaning? என்ன அர்த்தம், இதன் அர்த்தம் என்ன? What is the meaning for this அப்படின்னு சொல்லி கேட்கலாம். What is the meaning? What is the meaning? ஓகே, அடுத்தது what is the time? என்ன நேரம் இப்ப? What is the time right now? What is the time right now? What is the time? ஓகே, நேரம் என்ன? What is the address? Address. What is the address? உங்களுடைய முகவரி என்ன? What is your address? What is the address? What is your address? Okay, முகவரி என்ன? What is the address? அடுத்தது again, what is the matter? Okay, என்ன விஷயம்? அடுத்தது what is the price? Price என்றது விலை. What is the price? என்ன விலை? What is the price? Surprise. What is the price? Price. Okay, price. What is the price? அடுத்தது what is the cost? Cost என்றாலும் price என்றாலும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். Cost என்றது பெறுமதி, price என்றது விலை. பெறுமதி என்றதுக்கும் விலை என்றதுக்கும் தமிழ்ல வித்தியாசம் சொல்லணும்டா. ஐ திங்க் பெறுமதி என்று சொல்லி சொன்னா ஒரு பொருள் கிட்டத்தட்ட 50,000 வரும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அது பெறுமதி. இந்த பொருள் 4,815 ரூபா அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது விலை, ஐ திங்க். அடுத்தது இலக்கு, கோல். வாட் இஸ் த கோல்? உங்களுடைய இலக்கு என்ன? வாட் இஸ் யுவர் எய்ம்? வாட் இஸ் யுவர் எய்ம்? வாட் இஸ் த கோல்? ஓகே, உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றத கேட்கலாம். இருக்கிறதுலே சிறந்த வழி என்ன அப்படின்னு கேட்கறது. வாட் இஸ் த பெஸ்ட் வே? What is the best way? Best. Okay, best way. What is the best way? அடுத்தது what is the exchange rate? அதாவது நீங்க வெளிநாட்டில் வசிக்கிற ஆளா இருந்தா காசு எவ்வளவு போகுது, எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளவு போகுதுன்றா இங்கிலீஷ்ல எப்படி கேட்பீங்க? What is the exchange rate for Sri Lanka? What is the exchange rate for India? Okay, what is the exchange rate for Malaysia? அப்படின்னு கேட்கலாம். Okay, what is the exchange rate? Exchange என்றது நாணய மாற்று விகிதம். What is the password? Wow, this is good. இது உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி நீங்க யார்கிட்டையும் கேட்க வேண்டியிருந்தா what is the password? இல்லாட்டி what is your password? What is the Facebook password? அப்படின்னு கேட்கலாம். Password. What is the password? Password. What is the password?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இது உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் மணி மாதிரி ஒன்று இருக்கும், அதை அமர்த்தி விடுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.